இந்தியாவை பொறுத்தவரை டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியில கலக்கு கலக்குன்னு கலக்கிக்கிட்டு இருக்கு. 0ல இருந்து டக்குன்னு ஹீரோவானா எப்படி இருக்கும்? அந்த மாரி தான் நம்மளோட டிஃபென்ஸோட எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது பிச்சுக்குச்சு. அதே மாரி பெர்ஃபார்மன்ஸும் பிச்சுக்குச்சு. இருந்தாலும் இது அப்டேட் ஓடிக்கிட்டே இருக்கணும். அந்த அப்டேட்ல பெரிய அப்டேட் தான் நடந்திருக்கு. அதத்தான் பார்க்க போறோம். 1000 தான் யுத்த காலத்துல ஆளில்லா விமானங்கள் தாறுமாறா மைலேஜ் எடுத்தாலும், ஃபைட்டர் ஜெட்டுக்குன்னு ஒரு மோகம் உண்டு. ஃபைட்டர் ஜெட்டுக்குன்னு ஒரு மோகம் உண்டுங்கிற மாரி, ஆர்ட்டிலரிக்குன்னு ஒரு மோகம் உண்டு. இப்படி எல்லா பயலும் ஸ்கோர் பண்ணுவான். அதுல பிரச்சனையே கிடையாது. ஏதோ ஒரு பையன் நல்லா ஸ்கோர் பண்ணி தொலைச்சுருவான். அது மட்டும் தான் யாராலயும் கண்டுபிடிக்க முடியாது. அப்ப நமக்கு தேவை என்ன? அம்புட்டு பயலையும் வாங்கி அடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஒருத்தன மட்டும் நம்பி இருக்க முடியாது. அப்படி நம்பி இருந்தா ஈரான் மாரி படம் தான் காட்டணும். "ஏய் இங்க பாரு அண்டர் கிரவுண்ட்ல ஆள் இல்லா விமானம் இருக்கு" அப்படின்னு சொல்லி வரிசையா படம் காட்டணும். அது ஒர்க் அவுட் ஆகுதா? இல்லையா? அப்படிங்கிறது சம்பவம் நடக்கும்போது பார்த்துக்கலாம். இதே ஈரான்ட்ட எல்லா பயலுகளும் இருந்தா, எல்லாரையும் வச்சு படம் காட்டலாம்ல. பதிலுக்கு அமெரிக்கா மிகப்பெரிய குண்டுவீச்சு விமானம். மலைய தகர்த்துருவோம்னு ஒரு படத்த தானே அவனும் பதிலுக்கு காட்டுறான். அவனும் இப்ப 10 படத்த நோக்கி போணும்ல. இந்த மாரி எதிரிகளுக்கு 1000 சிக்கல் தரலாம். எப்ப? எல்லா பேரையும் அடுக்கி வைக்கணும். அத நோக்கி தான் இந்தியாவோட பயணம் அப்படிங்கிறது கொஞ்சம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சுருச்சு. எங்க அப்புட்ன்னா, 5த் ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட். இதுதான் இன்னைக்கு நிலைமைக்கு உள்ள ஒரு அசுரன் மாயாவி. காரணம் என்ன? ரேடார்ல தெரியாது. அப்ப மாயாவி தானே! சத்தியமா மாயாவி தான். யார் யார்ட்ட இருக்கு அப்டின்னா, அண்ணன் அமெரிக்காட்ட இருக்கு, ரஷ்யா கிட்ட இருக்கு, என்ட்ட இருக்கு. என் பேரையும் சொல்லு அப்டின்னு சீனா சொல்லுவான். நீ பறந்து காட்டேன் தயவு செஞ்சு அப்டின்னா, நான் பறந்தெல்லாம் காட்ட முடியாது. வேணா பாகிஸ்தானுக்கு விக்கிறேன் அப்டின்னு ஒத்த கால்ல நிக்கிறான். இந்த வருஷம் இறுதியில, இல்ல அடுத்த வருஷம் நடுப்பகுதியில 5த் ஜெனரேஷன் பாகிஸ்தான் கிட்ட வித்துருவாங்களாமா. டேய் முழு உண்மைய சொல்றா! அது 5த் ஜெனரேஷனான்னு நான் உன்னைய கேட்க மாட்டேன். ஏன்னா நீ அடம் பிடிப்ப. சின்ன பையன் மாரி அழுகுனி ஆட்டம் ஆடுவ. அதனால அது 5த் ஜெனரேஷன் நீ சொல்லிக்க நான் ஒத்துக்க மாட்டேன். ஆனா விக்கிறேங்கிற பாத்தியா? விக்கிறேன்னா என்ன? வித்தா அவன் காசு குடுக்கணும். ஆனா இங்க நீ என்ன செய்ய போற? விக்கிறேங்கிற பேர்ல நீயே உனக்கு காசு குடுத்துக்க போற. அவன் பேர்ல கடன எழுதிக்க போற. அந்த கடனும் திருப்பி வராது. அவன போய் கேட்டா பலுசிஸ்தான்ல உள்ள கிணற காட்டுவான். பலுசிஸ்தான் கிணறு கிட்ட போனாலே உன் ஆள் வெடிச்சு சிதறிருவான். இந்த கேவலமான விஷயத்த வேற நீ டார்கெட் வச்சு ஒர்க் அவுட் பண்ற, பண்ணி தொல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்க முடியுமா? பதிலுக்கு நம்மளும் 5த் ஜெனரேஷன்ல வேகம் காட்டலாம். வேகம் காட்டணும் அப்படின்னா, உடனடியாக அண்ணன் அமெரிக்கா வந்து நின்றுவான். F-35 வாங்கிக்க அப்படின்னு. ஏற்கனவே ரஷ்யா கிட்ட Su-57 வச்சு வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. இந்திய வண்டியும், ரஷ்ய வண்டியும் ஒண்ணா ஒரே ட்ராக்ல ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, ரொம்ப காலம் ஓடிக்கிட்டு இருக்கு. 2007, 8கள்ல ஆரம்பிச்ச படம் பிச்சுக்கிட்டு போகும் அப்படின்னு பார்த்தா, ட்ராக்லயே ஓடுது. ட்ராக்க விட்டு வெளியிலயும் போமாட்டேங்குது. ட்ராக்குக்குள்ளேயும் பெர்ஃபார்மன்ஸ் காட்ட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி 2018ல நிறுத்தியே புட்டோம். காரணம் என்ன? இந்த 5த் ஜெனரேஷன் 2 பேரும் இணைந்து தயாரிக்கிறதா தான் பேச்சு. ஆனா, ஸ்டார்ட்டிங் பட்ஜெட்ட விட எண்டிங் பட்ஜெட் அப்படிங்கிறது தாறுமாறா கூடுது. அதே மாரி ஸ்டார்ட்டிங்ல இருந்த கண்டிஷன் அப்படியே இருக்கு. காரணம் என்ன? 2018 காலகட்டங்கள்ல எல்லாம் ஒரு 11க்கு மேலேயே இந்தியா என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சு? பெரிய அளவுல இதுல இங்க பாதி செய்யி, அங்க பாதி செய்யி அப்படின்னு விளையாட ஆரம்பிச்சுட்டோம். அதுக்கு முன்னாடிலாம் அப்படி கிடையாது. எனக்கு குடுத்தா போதும் சாமி அப்படிங்கிற மாரி இருந்தோம். 2011களுக்கு அப்புறம் எங்க போயிட்டோம்? இங்க பாதி செய்யணும், அங்க பாதி செய்யணும் அப்படின்னோம். இங்க கம்பெனிகளுக்கு ஆர்டர் தரணும். என்ன அதுல உள்ள காம்போனன்ட்ஸ். அங்க பாதி எடுத்துக்க அப்படின்னு 50, 50 எல்லாத்துலயும் அப்படியே பைய பைய இன்கிரீஸ் பண்ணி, அடுத்து 2018 காலங்கள்ல டெக்னாலஜி ஷேரிங் அப்படின்னு ஒரு பிள்ளையார் சொல்லிய போட ஆரம்பிச்சோம். ரஷ்யா, "டேய் இந்த ப்ராஜெக்ட்டே முடியுமான்னு தெரியல. செலவு கூடுது. இல்ல நீங்க வேற இப்படியாடா?" அப்படின்னு கேட்டப்ப, "நாங்க அப்படிதான்ப்பா இப்ப" அப்படின்னு சொல்லி ப்ராஜெக்ட்ல இருந்து வெளில வந்துட்டோம். ரஷ்யாவுக்கான அடுத்த கட்ட சூழ்நிலை அப்படிங்கிறது சிறப்பா இருந்துச்சான்னு கேட்டா, இங்க ரஷ்யா மட்டும் கிடையாது. ஒட்டுமொத்த உலகத்துக்கும் வச்சு செய்யக்கூடிய சிறப்பான விஷயங்கள் தான். கோவிட் உள்ள வந்துச்சு. லாக்டவுன நோக்கி போனார்கள். பொருளாதாரம் அப்படிங்கிறது பேப்பர்ல எழுதி மடிச்சு பாக்கெட்ல வச்சுக்கவா? அப்படின்னு பல நாடுகள் கேட்கும்போது, அந்த அளவுலாம் மோசம் ஒண்ணும் கிடையாதுடா அப்படின்னு சொல்லி தப்பிச்சோம், பொழச்சோன்னு ஒவ்வொரு பையன் எந்திரிச்சாய்ங்க. ஏன்னா பட்டியல்ல அக்யூரசி அப்படிங்கிறது இருக்காது. எவன்ட்ட போய் கேட்கிறோமோ அத பொறுத்து பட்டியல்ல உள்ள லிஸ்ட்டே மாறி போயிரும். அதனால அந்த விஷப்பரீட்சை தேவை கிடையாது. ஏன் அப்டின்னா, அடுத்த கோவிட் வருதுங்கிறாய்ங்க. அது என்ன வருதா? வரலையா? இல்ல பூச்சாண்டியா? அப்படிங்கிற மாரி அத டேலி பண்ணிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து ரஷ்யாவுக்கு உக்ரைன் யுத்தமே ஆரம்பிச்சுருச்சு. அதுக்கப்புறம் கேட்கவா வேணும்?
குடுக்குறேன்னு சொன்ன S-400 டிலேல ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த ஃபைட்டர் ஜெட் எங்க போய் நிக்கும்? தெரியல. ஆனா சுத்தி முத்தி இந்தியா கிட்ட வந்து நின்றுச்சு. என்ன அப்புட்ன்னா, மீண்டும் பெரிய அளவுல இந்தியாவோட கண்டிஷன்களுக்கு ரஷ்யா ஒத்து வருது. எந்த அளவுக்கு ஒத்து வருது அப்படின்னா, டெக்னாலஜி ஷேரிங் வரையும் ஒத்து வந்துட்டார்கள். போதுமே! அதத்தானே இந்தியா அடம் பிடிச்சோம் அப்படின்னா, அடிஷனலா நம்ம இப்ப அப்டேட் ஆயிட்டோம்ல. அதையும் இதான் நண்பேங்கிறது. நமக்கு என்ன பிடிக்குங்கிறது அவனுக்கு தெரியும். எப்படி டீ கடையில போய் நின்னோனே, நமக்கு டீயா, காஃபியான்னு அவனே ஆர்டர் குடுத்துட்டு வந்துருவான். என்ன ஒண்ணு கவுண்டர்ல காச நம்மள குடுக்க சொல்லிருவான். அது வேற கத. இருந்தாலும் நமக்கு என்ன பிடிக்கும்னு தெரியிற மாரி, நம்ம என்ன கேட்போம்னு ரஷ்யாவுக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன அப்புட்ன்னா, Su-57ல டெக்னாலஜி ஷேரிங் ஒரு பக்கம். அதுல ஃபிட் பண்ற மிசைல்கள்லாம் இந்தியா கண்டுபிடிக்கக்கூடிய, அதாவது இந்திய ஆரிஜின், இந்திய ப்ராடக்ட்ட வச்சு அழகு பார்த்துக்கங்கடா அப்படின்னு சொல்லி, நம்ம எத நோக்கி சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறோமோ, அதையே கொண்டு வந்து கையில குடுத்துட்டாய்ங்க. 2மே நல்ல விஷயங்கள். நல்ல ஆஃபர். வண்டிய எடுத்தரலாமா? குத்து விளக்கு ஏத்தி ஆரம்பிச்சிரலாமா? அப்படின்னு கேட்டோம்னா, இது டிஃபென்ஸ் ப்ராடக்ட். அப்படியே எல்லாம் ஸ்மூத்தா கைக்கு வந்துருமா அப்படின்னு கேட்டா, வாய்ப்புகள் கொஞ்சம் தான். காரணம் என்ன? இதற்கு போட்டியா இருக்கக்கூடிய F-35 அண்ணன் அமெரிக்கால கேட்கவே வேணாம். கையில டாலர்களுக்கு பஞ்சமே கிடையாது. ஏலே அச்சடிக்கிறதே அவன் தானே, எப்படி பஞ்சம் வருங்கிற மாரி 1000 விமானத்துக்கு மேல பறந்து குட்டிக்கான அடிச்சு காட்டிட்டாய்ங்க. ஆனா நம்ம பையன் அப்படிங்கிறது 50 கூட தாண்டல. 42, 44 இதுக்குள்ள தான் நிக்கிறாய்ங்க. இதுக்கு நடுவுல காஸ்டிங்கும் கூட. இதுதான் இப்ப பஞ்சாயத்து. இந்த பஞ்சாயத்து ஸ்டார்ட் ஆகி தான் அப்படியே மெல்ல மெல்ல இந்தியா வளரும்போது, இந்தியாவோட எல்லா எண்ண ஓட்டங்களையும் கொண்டு போய் புகுத்தி கடைசியில டெக்னாலஜி ஷேரிங் வரை வந்தோம். இப்ப நம்ம எங்க அப்டேட் ஆயிருக்கோம்? நம்மளோட மிசைல்னு அதையும் 2யும் தரேன்னு கையில குடுத்துட்டாய்ங்க. ஆனா, இதோட பெர்ஃபார்மன்ஸ் F-35யோட லாக் பண்ணி பார்க்கணும் அப்புட்ன்னா, கூடுதலா தான் இருக்கும். குறைச்சலா தான் இருக்கும். எங்க போய் கேட்கிறோமோ அந்த பதில் வரும். ஏன்னா நம்ம ஓட்டி பார்க்கல. இந்திய ராணுவமும் ஒரு சந்தேக பார்வையோட 2 பக்கமும் தராசுல வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கு. அடிப்படை வெளியில இருந்து பார்க்கக்கூடிய அடிப்படை எதார்த்தமான உண்மை அப்டின்னா, அவன் 1000 தயாரிச்சு டைவ் அடிச்சு காட்டிட்டான். இவன் 42 தயாரிச்சு டைவ் அடிச்சு காட்டிட்டான். இதுல இருந்து தான் ஸ்க்ரூட்டனிட்டி பண்ணி தூக்கணும். இதுக்கும் மேல ஒரு முக்கியமான விஷயம் எங்க இருக்கு அப்டின்னா, F-35 நீ நல்லாவே குட்டிக்கான அடிக்கும். ஆனா நம்ம சொன்னா அடிக்குமா அப்படின்னு கேட்டா, அதுக்கு தானடா வாங்கிட்டு வரோம் அப்படின்னா, வாங்கிட்டு வரலாம். நம்ம சொல்லும்போது குட்டிக்கான அடிக்கும். பதிலுக்கு அமெரிக்காவும் ஓகே அப்படின்னு அப்ரூவல் குடுக்கணும். பதிலுக்கு அவன் ஒரு 4, 5 பட்டன ஆஃப் பண்ணி வச்சுட்டான் அப்படின்னா, நம்ம நெனச்ச மாரி குட்டிக்கான அடிக்க முடியாது. அதோட என்டையர் பெர்ஃபார்மன்ஸ அங்க உட்கார்ந்து லாக் பண்ணலாம். குட்டி குழந்தைங்க கிட்ட ரிமோட் கார் குடுக்குற மாரி ஆயி போயிரும். ஆனா விலையும் கொள்ள விலை. மெயின்டெனன்ஸ் கேட்கவே வேணாம். வாங்கி கூட வைக்கலாம். மெயின்டெயின் பண்றது விடிஞ்சிருமப்பாங்கிற மாரி தான் இருக்கும். அதுவும் பத்தாது அப்படின்னு ரிமோட் அவனே வச்சுக்குவான். பழைய படத்துல பக்கத்து வீட்டு பிள்ளை ரிமோட்ட விட்டு போயிருச்சு. நான் இங்க இருந்தே சேனல மாத்திருவேன். ஜன்னல் வழியா சேனல் மாத்தி அடுத்த பாட்டு கேட்டுக்கிட்டு இருப்பாய்ங்க. அந்த மாரி ஆயி போயிரும். இந்த பெரும் பிரச்சனையிலிருந்து விடுபட முடியுமா அப்படின்னு உட்கார்ந்து அமெரிக்காட்ட பேசுனா, அதெல்லாம் விடுபடவே முடியாது. அமெரிக்கா மிரட்டி சாதிப்பானே ஒழிய, விட்டு குடுத்து சாதிச்சதாக வரலாறே கிடையாது. அப்படி ஒரு விஷயமே அவனுங்களுக்கு தேவையே கிடையாது. ஊர்ல எல்லா பேரும் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஏலே ரிமோட் அவன்ட்ட இருக்கு, ரிமோட் அவன்ட்ட இருக்குன்னு. சொல்றவன் தான் வரிசையில போய் நின்னு வாங்கி தொலைப்பான். காரணம் அவனால உருவாக்க முடியாது. உருவாக்க நெனச்சாலும் 100 வருஷம் ஆகும். இல்ல பெரிய நாடுனால 10 வருஷம் ஆகும். இதெல்லாம் தாண்டி இந்த 10 வருஷத்துலயும், 100 வருஷத்துலயும் அன்னை அமெரிக்கா 1000 கலகத்த கொண்டு வந்து தலைமையில வீசிட்டு போயிருவான். பிடிக்குது, பிடிக்கல கிளச்சு போட்டுருவான். அதனால போய் தான் ஆகணும், வாங்கி தான் ஆகணும் அப்படிங்கிற மாரி எல்லா நாடுகளும் பிளேஸ் பண்ணுவார்கள். எல்லா பேருக்கும் குடுத்துருவானான்னா குடுக்க மாட்டான். ஆனா நமக்கு தரேன்ட்டான். அதுதான் சிக்கலு. ஏலே நீ தரமாட்டேன்னே சொல்ட்டு போயேன். நாங்க புதுசா கண்டுபிடிக்கிற மூடுக்கு வந்துட்டோம் அப்படின்னா, ஒத்துக்க மாட்டேங்கிறாய்ங்க. டிஸ்டர்ப் பண்றாய்ங்க. இப்படி டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய காலகட்டங்கள்ல தான் ரஷ்யா பட்டு, பட்டு, பட்டுன்னு இறங்கி வந்து டெக்னாலஜி ஷேரிங், இந்தியன் மிசைல் சிஸ்டம் இன்டர்கிரேட்டர் அப்படின்னு பல விஷயங்கள புகுத்தி வச்சிருச்சு. இனி இந்திய அரசாங்கம் கிட்ட இருக்கு. ராணுவத்துக்கிட்ட இருக்கு. இவர்கள் 2 பேரும் முடிவெடுத்து செயல்படும்போது எதிரிகள் செத்தாய்ங்க. 2025 இறுதியில இல்ல 2026 நடுப்பகுதியில சீனால இருந்து 5த் ஜெனரேஷன் வாங்கி வைக்கும்போது, இந்தியாவோட 5த் ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் பறந்து போய் தாக்கக்கூடிய காட்சிய பார்க்கணும்னு தான் நமக்கு ஆசை. நடக்குமா, நடக்காதாங்கிறத காலம் தான் முடிவு பண்ணும்.
அதுலயும் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நம்ம மனசுல வச்சிருக்கிறது அந்த குறுகிய காலகட்டத்துக்குள்ள 5த் ஜெனரேஷன் நம்ம கைக்கு வருமா அப்படிங்கிறது. ஆனா அவன் கைக்கு 5த் ஜெனரேஷன் எந்த காலகட்டத்திலயும் வராது அப்படிங்கிறது தான். காரணம் சீனா சொல்ற 5த் ஜெனரேஷன். அப்ப அது மாயாவிலாம் கிடையாது. மாயாவி வேஷம் போட்டிருக்க டம்மி பீஸ். அதனால நம்ம ஒரு ஸ்டெப் முன்னாடி போறோம். ஆனா குறுக்க பாகிஸ்தான் வருதான்னு கேட்டா, குறுக்க சீனா வருது. சீனாவையும் மிதிச்சுட்டு போறோம். அப்படி போகக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது, இரு பெரும் வல்லரசுகள சும்மா ரைட் அண்ட் லெஃப்ட் மாத்தி மாத்தி விளையாட்டு காட்டி முன்னேறுது இந்தியாங்கிறது தான் எதார்த்தமான உண்ம.